ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்மளுடைய விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூம்க்கு இந்த வாரம் நியூ கலெக்ஷன்ஸ் அண்ட் ஓவராலாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்காக வந்தாச்சு. விசிஆர் மெட்டல்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவில் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா விசிஆர் மெட்டல் லொக்கேட் ஆயிருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் முழுக்க முழுக்க மெட்டல் பொருட்கள் வச்சுருக்காங்க. மெட்டல் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 8 வகையான, அதாவது நான் ஒரு சொல்கிறேன், அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. சொல்லணும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ்ஸில், காப்பரில், வெண்கலம், பித்தளை, வெள்ளிய பாத்திரங்கள், கேஸ்ட் அயன் ப்ராடக்ட்டு, ஸ்டீல் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெட்டல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஒரே இடத்துல பார்த்து வாங்கிட்டு போக முடியும். அதே மாதிரி வீடுகளுக்கு தேவையான மெட்டல் பொருட்கள், கடைகளுக்கு கமர்ஷியலு பெரிய குவான்டிட்டியாக சமைக்கிறவங்க, இந்த கல்யாண வீடுகள்லாம் சமைக்கிற மாதிரி பெரிய பெரிய பேட்ச்க்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு சீர்வரிசை செட்டு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா பல்காக 100 200 ஈவன் ஒரு 10 20 நாளும் இருக்குது. இல்லை ஒரு 100 200 300 அந்தளவு பெரிய குவான்டிட்டியாக வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிட்டு போக முடியுங்க. மெட்டல் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் 100% தரமான மெட்டல் பொருட்கள் உங்களுக்கு இங்கே காத்துட்ருக்கு. அதே மாதிரி மேலே வந்தீங்க அப்படின்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுக்க முழுக்க ஹோம் அப்ளையன்சஸ் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஹோம் அப்ளையன்சஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட்ங்க. எது எடுத்தீங்க அப்படின்னாலும் பிராண்டட். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில டைம்லாம் பார்த்தோம்னா ஆஃபர் போடுவாங்க. அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கரண்ட்லி என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு, ஆன்கோயிங் ஆஃபர்னா, நீங்கள் மிக்சியில் எந்த மாடல் மிக்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிராண்டடான கெட்டில் ஃப்ரீ. கெட்டில் அப்புறம் நம்ம தண்ணி சூடு பண்ணுவோம் இல்லையா, அந்த கெட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவுமே பிராண்டட் தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்குகிற ப்ராடக்டாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாக கொடுக்குற ப்ராடக்டாக இருக்கலாம், எல்லாமே 100% பிராண்டடான பொருட்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் பொறுத்த வரைக்கும் கையில் கேஷ் இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் பஜாஜ் கார்டு ஹோல்டராக இருக்கீங்க, கார்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்குது, யூஸ் இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான்ஸ்டிக் தவா இருக்குது, தோசை தவா வந்து ஆல்ரெடி யூஸ் இல்லைனாலும் சரி, இல்லை நான் கிரைண்டர் வச்சுருக்கேன், மிக்சி வச்சுருக்கேன், அது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் நியூ ப்ராடக்ட்ஸாக வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் விசிஆர் மெட்டல்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி செஞ்சுட்ருக்குறாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் வந்து பழைய பொருளை எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் பே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புது ப்ராடக்டை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு பழைய ப்ராடக்டை நாங்களே எடுத்துக்கோம். இந்த மாதிரியான வசதிகளும் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். சேலமில் இருக்கிற கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே விசிஆர் மெட்டல்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். சேலம் இல்லாமல் வெளியூர்லேருந்து நீங்கள் இந்த ஷோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் காட்டுற ப்ராடக்ட்ஸில் எது பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு அந்த ப்ராடக்டோட வீடியோஸ் வேணும், அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஷிப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுவோங்க. அதுக்காகவே கீழே உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரே ஒரு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதே மாதிரி ஷிப்பிங் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷிப்பிங் பண்ணிக்கலாம். சேலமில் இருக்கிறவங்க நேரடியாக கிளம்பி வந்துடலாம். 5 கிலோமீட்டரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பே பண்ணிட்டு போனீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஹோமுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எல்லாரோட ஒரு ஃபேவரட் பிராண்டில் ஒரு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரைண்டரோட நியூ லான்ச் இருக்குது, அது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வாரம் நியூவாக வந்திருக்கு. அதெல்லாம் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கும். இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூ லான்ச்சான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா என் முன்னாடி இருக்குது. இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் மிக்சி கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் மிக்சி கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பிராண்டில், நிறைய மாடல்ஸில், நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. எந்த பிராண்டில் இருக்கக்கூடிய மிக்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீயாக பிராண்டடான கெட்டில் காத்துட்ருக்கு விசிஆர் மெட்டலில் நீங்கள் வாங்கும்போது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரைண்டர், ஒரு அட்டகாசமான கிரைண்டர். அதோட பிராண்டு சொன்னோம் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு கிரைண்டர் லக்ஷ்மி. ஸோ சேலமில் இருக்கிறவங்க ஒரு எங்கே போனோம்னாலும் சரி லக்ஷ்மியில் இருக்கக்கூடிய கிரைண்டர் கூட அப்படின்னு சொல்லி வாங்குறது உண்டு. அதாவது என்னோட அம்மா,
பார்த்துட்டு இருக்கவங்க, அதாவது ஒரு 40 வயசுல இருக்கவங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல கிரைண்டர் அப்படின்னாலே இந்த லக்ஷ்மியில இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய கிரைண்டர் இருக்கும். அதாவது அந்த கல்லு தனியா போட்டு ஆட்டக்கூடிய ஒரு கிரைண்டர் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுதான் நெறைய பேர் வீட்ல முதல்ல இருக்கக்கூடிய கிரைண்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து டேபிள் டாப், வெட் கிரைண்டர் அப்படின்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் டில்ட் மாடல் அப்பல்லாம் மாறிட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப ஆத்தென்டிகேட்டடான ஒரு பிராண்டு. லக்ஷ்மி அப்புட்னாலே அதோட குவாலிட்டி ஜஸ்ட் ஒரு டைம் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னால இதெல்லாமே ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்குக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க இதுல நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கிரைண்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மியில அவங்களும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டில்ட்டிங் மாடல்ல இருக்கக்கூடிய கிரைண்டர் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் அவுட்டர் லுக்கு. ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக டில்ட்டிங்கில் நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்துருக்கலாம். அதில் வந்து நமக்கு இந்த ட்ரம் ஸ்டெயின்லெஸ்ல இருக்கும். பாடி வந்து மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் அந்த ஓரியன்டடில் போயிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் பாடியும் சரி, ட்ரம்மும் சரி எல்லாமே ஸ்டெயின்லெஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக கழட்டிக்கலாம். அது ஒரு ஹைலைட்டு. டில்ட்டிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லாக் கொடுத்துருக்காங்க. லூஸ் பண்ணி நம்ம இந்த கல்லை செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரம்மையுமே நீங்கள் தனியாக கழட்டிக்கலாம். கழுவும் போது வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் கழட்டிக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு கன்வீனியன்ட்டான விஷயம் இதில் என்ன அப்படின்னா இது வந்து டில்ட்டிங் மாடல் அப்படின்றனால மாவு கலெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது ஃபிக்ஸடாக இருக்கும். இதை நீங்கள் இந்த அளவு லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா டில்ட் பண்ணிக்கலாம். அன்டில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்குமே டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்களேன், மாவு கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்து மாவு கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே இப்போ ஒரு சவுண்ட் வந்தது இல்லைங்களா, அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகி பொசிஷனில் செட் ஆகிக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் வந்து இப்போ மாடுலர் கிச்சனில் இருக்கவங்க, இப்போ நியூவாக கிச்சனில் இருக்கிறவங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயசானவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டில்ட்டிங் மாடல். ஜஸ்ட் நீங்கள் வந்து சாச்சிங்னாலே கலெக்ட் ஆகிக்குது அப்படிங்கிறதுனால. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இதில் எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக கழட்டிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணுறது வந்து டில்ட்டிங் டைப்பில் திரும்ப கழுவி வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எய்தர் அப்படி இல்லைன்னா இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக கலட்டுற மாதிரி நம்ம நார்மலாக டேபிள் டாப் வெட் கிரைண்டர்ஸ்க்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் இதை கழட்டிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நாப் கொடுத்துருக்காங்க. நாபை கழட்டிட்டு ஸோ இந்த 2 பக்கமே லிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஹேண்டில் இருக்குது. ஸோ இந்த ஹேண்டிலை கழட்டிட்டிங்க அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 பக்கமே லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஸோ ஒரு ஹேண்டில் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை தூக்குறதுக்கு. தூக்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரம்மு. ஸோ ட்ரம்மையுமே நீங்கள் தாராளமாக தனியாக கழட்டி வச்சுக்கலாம். ஓகே, லக்ஷ்மியில் கிரைண்டர் வாங்கினோம் அப்படின்னா கிரைண்டர் அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். நாம தான் வந்து அதில் தண்ணி ஊற்றி கழுவுறதா இருக்கட்டும், எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே செய்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டில்ட்டிங் மாடல் உங்களுக்கு வந்திருக்கு. கல் பாருங்க, நல்லா ஒரு பெரிய கல் உங்களுக்கு. லைஃப் லாங் சொல்ல வேண்டாம். ஸோ லக்ஷ்மியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல வேண்டாம். பேர் சொன்னோம்னாலே தெரியும் அதோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது. அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து பேஸு மோட்டார் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன் புஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே ரஸ்ட், ஏன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் இருக்குது. ஸோ ரஸ்ட் ப்ரூஃபாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே புஷ் இருக்கனால உங்களுக்கு ஸ்டெடியாக இருக்கும். ஸோ நல்லா பேலன்சிங்காக உங்களுக்கு இருக்கும். ஈவன் வந்து இது நம்ம கீழே தான் வைக்க போகிறோம். டேபிள் டாப் மாதிரி ஒரு சிலர் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ளோரில் வைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா ரெஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது. ஏன்னா உங்களுக்கு நல்லா புஷ் கொடுத்து ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இது அசம்பிள் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல கிளாசிக்கான ஒரு லுக்கில் ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இப்படி லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து நீங்கள் புஷ் போட்டு லாக் பண்ணிக்க வேண்டியதான் நாபை போட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு க்ளோசிங் லிட்டும் கொடுத்துருக்காங்க அரைக்கும் போது. ஸோ நீங்கள் க்ளோசிங் லிட்டை போட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இதில் செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து 2 ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒன்று வந்து தேங்காய் திருவுறது. ஸோ தேங்காய் திருவுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த நாபை நீங்கள் கழட்டிட்டு இதை வச்சு நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு தேங்காய் திருவுற ட்ரம்மாக மாறிடும். இது மேலே தேங்காய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் இதுலேயே கலெக்ட் ஆகிடும்.
ஒரு பெரிய குவான்டிட்டியாக சமைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து தேங்காய் திருவுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆக்சரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, மாவு பிசையக்கூடியது. ஸோ அந்த நீடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாவு பிசைகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுன் நீடிங் உங்களுக்கு வருது. ஸோ இதில் என்ன அப்படின்னா நீங்கள் மாவு போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிசைஞ்சு கொடுத்துரும். ஸோ இந்த அடிஷ்னலாக 2 ஆக்சரிஸ் உங்களுக்கு வருதுங்க. ஒன்று வந்து தேங்காய் திருவக்கூடியது, இன்னொன்று மாவு பிசையக்கூடியது. அதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான பிராண்டடான லக்ஷ்மி பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த டில்ட்டிங் கிரைண்டர் உங்களுக்கு வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குது. ஸோ 3 லிட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது இதில் நீங்கள் வந்து 2 கிலோ வரைக்குமே போட்டு நீங்கள் மாவை அரைச்சிக்க முடியும். அதே மாதிரி இது பாருங்கள் 100% ஒரிஜினல் லக்ஷ்மி. ஸோ நிறைய இடங்கள்ல நிறைய பேர் ஏமாறுறது உண்டு. ஏன்னா லக்ஷ்மின்ற பேரில் இருக்கும், அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரியாமல் நிறைய பேர் டூப்ளிகேட் ப்ராடக்ட் கூட வாங்குறது இருக்குது. ஆனால் நம்மளுடைய விசிஆர் மெட்டலில் 100% ஒரிஜினலாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி ப்ராடக்ட் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டில்ட்டிங் மாடல் இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்கிறது. இது இல்லாமல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கல் வச்ச டைப்பில் உங்களுக்கு வேணும், தனியாக கல் வச்ச மாடல் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. எந்த சைஸஸில் வேணும், அதாவது லிட்டர் கெப்பாசிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 1 இயர் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க லக்ஷ்மியிலேருந்து. 1 இயர்க்குள்ளே என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸே வராத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னாலும் லக்ஷ்மி, அதனால் வாங்கி போட்டிங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பாருங்கள், உங்களுக்காகவே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். விசிஆர் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தோசை தவா பார்க்க போகிறோம். இது வந்து ரெகுலராக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு தோசை தவா கிடையாதுங்க. உங்களுக்கு இது வந்து ட்ரைப்ளையில் கொடுத்துருக்காங்க. ட்ரைப்ளை பொருட்கள் இப்போ நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ட்ரைப்ளையில் வந்து எனக்கு ஃப்ரை பேன் இருக்கா, ட்ரைப்ளையில் கடாய் இருக்கா, ட்ரைப்ளையில் தோசை தவா இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேரோட ரெக்வஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ பார்க்குறதுமே உங்களுக்கு ட்ரைப்ளையில் இருக்கக்கூடிய தோசை தவா. ட்ரைப்ளைக்கு ஒரு ஏ கிரேட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த பிராண்டுங்க, இந்த ஸ்டால் அப்படிங்கக்கூடிய பிராண்டு. அவங்க தான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைப்ளையில் ப்ராடக்டை லான்ச் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து ட்ரைப்ளையில் பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டாலோடது உங்களுக்கு ட்ரைப்ளையில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான தோசை தவா. இப்போ நீங்கள் பார்க்குறது 28 சென்டிமீட்டர் டயா இருக்கக்கூடியது பாருங்களேன். ஸோ என் கையோட பெருசாக இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் தோசை நீங்கள் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக செஞ்சுக்க முடியும். அந்தளவு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு தோசை தவா. உள்ளே வந்து உங்களுக்கு இந்த ஹனிகாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தோசை நீங்கள் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர்டாக வரும். அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து ட்ரைப்ளை, நல்லா ஹெவியாக இருக்கும். ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஹேண்டிலுமே நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெயின்லெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இது பாருங்களேன், உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் எட்ஜஸ் உங்களுக்கு. இது வந்து ட்ரைப்ளை அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாலில் பார்த்துருக்கலாம் ட்ரைப்ளையில் இருக்கக்கூடிய தோசை தவா. இது உங்களுக்கு சைடில் இந்த விளிம்பு இல்லாத ஒரு தோசை தவா. எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலில் இருக்கக்கூடிய இந்த சைடில் அந்த எட்ஜஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு தோசை தவா. ஸோ இந்த தோசை தவா இருக்கும்போது நிறைய பேரோட ரெக்வஸ்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது அப்படின்னா தோசையில் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா இந்த கார்னரில் போய் அப்படியே நின்றுக்குது, எனக்கு வந்து இந்த எட்ஜஸ்லலாம் வந்து எண்ணெய் நிற்குது, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு கேட்டதுனால நிறைய பேரோட கஸ்டமரோட ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டால் பிராண்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த எட்ஜஸ் இல்லாத தோசை தவா. இதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆயில் போய் ஓரமாக நிற்காது. அதே மாதிரி இது உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடுமோ, ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்கனால உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடுமோ, தோசை ஊற்றும் போது ஸ்லிப் ஆகுன்ற கவலை வேண்டாம், உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது. ஏன்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெக்ஸகன் பேட்டர்ன் உங்களுக்கு போட்டிருக்குறாங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மெட்டலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டல் ஃப்ரெண்ட்லி தான், அதனால் நீங்கள் தாராளமாக மெட்டல் போட்டிங்கனாலும் ஸ்க்ராச்சஸ் உங்களுக்கு ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு இதெல்லாமே லைஃப் லாங் வரக்கூடியது. ஸோ இது பாருங்களேன், ரொம்ப ஈஸி டு யூஸு. அதே மாதிரி இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ட்ரைப்ளையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வந்து
ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா தோசைக்கல்ல ஹீட்டு ஈவனாக இருந்தால் தான் தோசை நம்ம நினைக்கிற மாதிரி வரும். அதாவது கிறிஸ்பியாக உங்களுக்கு தோசை வேணும் அப்படின்னா ஹீட்டு ஈவனாக ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும்தான் அது வரும். அதே மாதிரி ட்ரைப்ளை அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஆயில் போர் பண்ணுறதா இருக்கட்டும், மாவு வந்து போர் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியன்ட்டிங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஆயில் வந்து ஓரத்தில் நிற்கிற கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வராது. அதே மாதிரி இது நீங்கள் ஆயில் கம்மியாக போட்டிங்க அப்படின்னாலே ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான தோசை இதில் வரும். ஸோ ஸ்டால் பிராண்டில் இருக்கக்கூடிய ட்ரைப்ளை தோசை தவா, ஃப்ளாட் தோசை தவா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஹனிகாம் டிசைன்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இந்த ஹனிகாமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரை பேன், கடாய்ஸ் அந்த மாதிரியுமே லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பிராண்டு. எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஷிப்பிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுறோம். ப்ராடக்ட் ரீச் ஆகிற வரைக்குமே வி வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் தைரியமாக நம்பி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சேலமில் இருக்கிறவங்க அப்படின்னா நேரடியாக கிளம்பி வாங்க. இதெல்லாமே இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ப்ராடக்ட். இதில் சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை முதல்ல என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுறது மட்டும்தான். விசார் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து வின்டர் சம்மர் எப்போனாலும் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட். என்ன அப்படின்னா துணி காய வைக்கக்கூடிய ஸ்டாண்டுங்க. ஸோ துணி காய வைக்கக்கூடிய ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி விசார் மெட்டலில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் எங்கே வேணும் அப்படின்னாலும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா பால்கனியில் எடுத்துகிட்டு போய் வச்சு உங்களுக்கு டேபிள் பேசிஸில் இருக்கும். ஸோ அதில் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வால் மவுண்டட். ஸோ இது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் வால் மவுண்டட். பாருங்களேன், இது உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரியே இருக்காது. ஏன் அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வால் மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. எவ்வளவு துணி வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ஈஸியாக நீங்கள் கன்வீனியண்ட்டாக இதில் காய போட்டுக்கலாங்க. பாருங்கள், இது வந்து வால் மவுண்டட் அப்படிங்கிறனால அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கனாலும் சரி, இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய வீடுகளில் வெளில ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் ஈவன் வந்து பாத்ரூமில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதானே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறனால மேக்ஸிமம் துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வின்டர் டைமில் உள்ளேயே துணி காய வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். வால் மவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இடத்த அடைக்காதுங்க. ஏன்னா வந்து இதை ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போதும். பாருங்களேன், இவ்வளோ தான் வருது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்க போகுது. அப்படிங்கனால ரொம்ப இடத்த அடைக்காது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்காது. அதே மாதிரி இதில் வந்து இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த சைஸ் வச்சுருக்கோம். இது ஒரு சைஸு. இதில் எனக்கு இன்னும் நீளமாக வேணும், கொஞ்சம் எனக்கு இன்னும் பெருசு கொடுங்க அப்படின்னா சைஸ் வேரியேஷன்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. நீளமாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் பாடி உங்களுக்கு. இந்த ஸ்டெயின்லெஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரஸ்ட் ப்ரூஃப். ஏன்னா விசார் மெட்டலில் ஸ்டெயின்லெஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் 304 ஃபஸ்ட் கிரேடில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸில் தான் ப்ராடக்ட் உங்களுக்கு லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸி அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய துணி காய வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் வால் மவுண்டட். வால் மவுண்டட் இல்லாமல் உங்களுக்கு டேபிள் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்ட் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஆர்டர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விசார் மெட்டல் சேலம் ஷோரூமில் இருக்கோம். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் ராஜகணபதி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ். அதாவது நீங்கள் பேக் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே, பேக்கிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே வச்சுருக்கோம். அதுக்கான பேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிஜி அவன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அவன் ஓடிஜிலாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அதுக்கு தேவையான ஆக்சரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டார்டிங் வித் கீழேருந்து ஆரம்பிக்கிறேன். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்ஸு. ஸோ நீங்கள் பெரிய ஜெல்லி பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கப் கேக் பெரிய சைஸில் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுமினியம் கப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. பெரிய சைஸும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சைஸஸில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பேக்கிங் ட்ரே உங்களுக்கு இருக்குது, கேக்கான ட்ரே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டோலியமில் இருக்கக்கூடிய கேக் மாடல். அதே மாதிரி உங்களுக்கு பிளாக் மெட்டலில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குங்க. பாருங்களேன், ஸோ இது வந்து பிளாக் மெட்டல் உங்களுக்கு.
லாக் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து கோன் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சேலமில் நிறைய இடத்துல பேக்கிங்க்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் நிறைய பேர் தேடி அலைஞ்சிருக்கலாம். எங்கே கிடைக்கும்னு உங்களுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோன் பேக்ஸு. ஸோ இது உங்களுக்கு பேகு. இதுக்கு மேலே போடக்கூடிய கோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ பாருங்களேன், பேகும் இருக்குது. மேலே இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கோன் வந்து கேக் டெக்கரேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சைஸஸ்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன்ஸ்லேயுமே நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் கேக்ஸ்க்கான இந்த மாதிரியான ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன். ஸோ சிலிக்கான் உங்களுக்கு இதனால் நீங்கள் உங்களுக்கு அவன் ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் அவனில் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லாக பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து ரெஃப்ரிஜிரேட்லேயுமே நீங்கள் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிலிக்கானில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது வந்து கப் கேக்ஸ்க்கான மாடல் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது கேக்கான மாடல் சிலிக்கானில். ஸோ எண்டோலியம் பார்த்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் மெட்டலில் பார்த்தீங்க இல்லையா, இது வந்து சிலிக்கானில். இது நிறைய பேர் வந்து இந்த ப்ரௌனிஸ்லாம் பண்ணுவாங்க. கேக் பண்ணுறவங்க, ப்ரௌனிஸ் வந்து பேக் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சிலிக்கான் மாடல் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்து இதில் ஷேப்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரவுண்டில் வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ஸும் அவைலபிளாக இருக்குது. சிலிக்கான் ட்ரேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ ட்ரேஸ் உங்களுக்கு இந்த டைப்லேயுமே இருக்குது. கேக்கான ட்ரே மாதிரி, இல்லை வந்து ப்ரௌனிக்கான ட்ரே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரேஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய ட்ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல்ஸ் இருக்குது. அதாவது அலுமினியமில், பிளாக் மெட்டலில், இந்த மாதிரி சிலிக்கானில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ப்ரொடெக்ஷன் க்ளவுஸு ஸோ இங்கே அவைலபிளாக இருக்குது பாருங்களேன். ஸோ பேர் ஆஃப் க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக காட்டனில் இருக்கக்கூடியது இந்த டைப் இருக்குது. இன்னும் உங்களுக்கு நல்லா குஷன்டு டைப்பில் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா குஷன் டைப்பில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் க்ளவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்களேன், நிறைய கலர்ஸு டிசைன்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஃபேப்ரிக் டிஃப்ரென்ஸும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ கப்பல் ஆஃப் ப்ரஷஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்கூப் இருக்குது, ஐஸ்கிரீம் ஸ்கூப்பு. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, ஈவன் நீங்கள் வேறு ஏதாவது பேட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த குக்கீஸ்க்கு வந்து அந்த மாதிரி மாடலில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த ஸ்கூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பாருங்களேன், உங்களுக்கு சின்னதுலேருந்து அந்த ஃப்ளார் மாடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சின்னதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸஸ் வந்து நிறைய சைஸஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ பெரிய சைஸு, அதே மாதிரி டெப்த்து உங்களுக்கு ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா டெப்த்தாக வேணுனாலும் இருக்குது, இல்லை சின்னதாக வேணுனாலும் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் வந்து பர்த்டே கேக்ஸ்க்கு, டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டர் நைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டர் நைஃப்ஸ் மாடல் எல்லாமே இங்கே இருக்குது. நல்லா லென்த்தாக இருக்கக்கூடியது, ஷார்ட்டாக இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெட் கட்டர் இருக்குது. அதுக்கடுத்து குக்கீஸ்க்கான ஷேப்ஸ் மேக்கர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு லேடல் கொடுத்துருக்காங்க, பெரிய சைஸு, நல்லா பெரிய சைஸ் லேடல். இது வந்து நீங்கள் கேக் பண்ணும்போது சைடில் வந்து அந்த இது பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஃபினிஷிங்காக இந்த லேடல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கொத்து லேடலாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம கொத்து பரோட்டா பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லேடலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கிறது எல்லாமே ஷேப்ஸு, கோனோட டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாமே பாருங்கள், இதுக்கு கீழே நீங்கள் பேக்ஸ் பார்த்தீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ஷேப்ஸு, மோல்டு, ஸ்டாரு அந்த மாதிரி வேணுனாலும் இருக்குது. ஏபிசிடியில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் கப்ஸ் இருக்குது. ஸோ செட் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 250 ml பேஸ் வரும். ஸோ எல்லாமே ஸ்டெயின்லெஸ் பாருங்கள். ஸ்டெயின்லெஸ்ஸில் நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்ஸ் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் கப்ஸை நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரஷஸ் இருக்குது. ஸோ சிலிக்கான் ப்ரஷஸ் உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பேட்டர் மிக்சிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரியான மாடல் உங்களுக்கு பாருங்களேன். ஸோ இது இருக்குது. ஸோ பேட்டர் மிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரஷஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 டைப்புமே உங்களுக்கு இருக்குது. செட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம். இதில் சின்னது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சிலிக்கான் ப்ரஷஸில் சின்னது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கிங்க்கு, அதாவது நீங்கள் வந்து
இப்போ நிறைய பேர் சேலம்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனிஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலுமே அவங்க ப்ராடக்ட் வந்து அவங்களே வீட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க, ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நிறைய பேருக்கு எங்கே பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்னு தெரியாதவங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவனும் அவைலபிளாக இருக்குது. கையோட அவனுமே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் எது வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேலமில் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக கிளம்பி நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ் வாங்க. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாரம் உங்களுக்கு புது ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நாங்கள் காட்டிகிட்டே இருக்கோம். லக்ஷ்மியில் இருக்கக்கூடிய டில்ட்டிங் மாடல் கிரைண்டர் இந்த வாரம் பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டால் பிராண்டில் இருக்கக்கூடிய ஹனிகாம் டிசைனில் இருக்கக்கூடிய ஃப்ளாட் எட்ஜஸ் இருக்கக்கூடிய தோசை தவா உங்களுக்கு. அதே மாதிரி துணி காய வைக்கக்கூடிய ஸ்டாண்டு வால் மவுண்டடாக பார்த்தீங்க. இந்த மாதிரி வாரம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நியூவாக லான்ச் ஆகுதோ உடனடியாக நம்மளுடைய ஷோரூமுக்கு விசிஆர் மெட்டல்ஸ்க்கு வந்துடும். உடனடியாக நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸோட நிகழ்ச்சியை பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி நான் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் சைனிங் ஆஃப் இயர் மீரா மற்றும் சான். டாடா, பாய்.